12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 வகைப்பாட்டியல் பயிற்சி 3.1 7ஆம் கணக்கு பார்க்கிறோம். ஆல்ஃபா கமா பீட்டா மற்றும் காமா ஆகியன ax பவர் 3 + bx ஸ்கொயர் + cx + d = 0 எனும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களாக இருப்பின் கெழுக்கள் வாயிலாக சமேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமாவின் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ax பவர் 3 + bx ஸ்கொயர் + cx + d = 0 என்ற முப்படிக்கோவை கொடுக்கப்பட்டுள்ளது. மூலங்கள், இந்த முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா, பீட்டா, காமா என வினாவிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இருந்து மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா -b/a. இரண்டு மூலங்களின் பெருக்கல் பலன் மற்றும் அவற்றின் கூடுதல் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவானது c/aவிற்கு சமம். மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா காமாவானது -d/a ஆகும். வினாவில் கணக்கிட வேண்டிய மதிப்பு சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமாவின் மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். சம்மேஷன்னா கூடுதல் கணக்கிடணும். கூடுதல் அப்படின்னு பார்க்குறப்ப இது போல் ஒவ்வொரு மதிப்புகளின் கூடுதல் எனும் பொழுது ஆல்ஃபா பை பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக அடுத்து பீட்டா எடுத்துட்டோம்னா கீழே டினாமினேட்டரில் காமா ஆல்ஃபான்னு கிடைக்கும். காமா எடுத்துட்டோம்னா டினாமினேட்டரில் மதிப்பு ஆல்ஃபா பீட்டா. இவற்றின் கூடுதல் எனும் பொழுது டினாமினேட்டர் மதிப்புக்கு மீசிமா கணக்கிடலாம். பீட்டா காமா, காமா ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டாவின் மீசிமாவானது ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ முதல் மதிப்பில் ஆல்ஃபா இல்லை எனும் பொழுது ஆல்ஃபாவால் நியூமரேட்டரி டினாமினேட்டரி பெருக்கிக்கிட்டோம்னா நியூமரேட்டர் மதிப்பு ஆல்ஃபா ஸ்கொயர், இரண்டாவது ஒன்று பீட்டாவால் பெருக்குவோம் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் மூன்றாவது ஒன்று காமாவால் பெருக்கிறப்ப காமா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயருக்கு பதிலாக இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் -2 பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபான்னு இதை எழுதிக்கலாம். பை டினாமினேட்டர் மதிப்பானது ஆல்ஃபா பீட்டா காமா. ஏற்கனவே மதிப்புகள் எழுதியிருக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவின் மதிப்பானது -b/a ஹோல் ஸ்கொயர் -2 பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவின் மதிப்பானது c/a. இதை பிரதியிட்டுக்கிறோம். பை டினாமினேட்டர் மதிப்பு ஆல்ஃபா பீட்டா காமாவின் மதிப்பானது -d/a. இதை சுருக்கி தேவையான மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். நியூமரேட்டரில் -b/aவை வர்க்கப்படுத்துகிறோம்னா மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ b²/a² இருக்கும். -2c/a பை டினாமினேட்டர் மதிப்பானது -d/a. நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் மீசிமாவானது a² கிடைக்கும். முதல் மதிப்பில் a² இருக்குது. அப்போ b² அப்படியே எழுதிடலாம். இரண்டாவது மதிப்பில் டினாமினேட்டர் b²a இருக்குது. அப்போ ஒரு a² வேணும்னா நியூமரேட்டரி டினாமினேட்டரி ஒரு ஏவால் பெருக்கலாம். இப்போ -2ac வந்துடும். பை அது இல்லாமல் பொதுவான டினாமினேட்டர் -d/a இருக்குது. நியூமரேட்டர் மதிப்பு அப்படியே எழுதிட்டு b² -2ac பை a². டினாமினேட்டரை தலைகீழாக மாற்றி எழுதுகிறப்ப a மேலே போயிடும். பை -dன்னு எழுதிக்கலாம். a/-d. இந்த இரண்டு மதிப்புகள்லையும் a² ஏவில் ஒரு a கேன்சலேஷன், மீதம் ஒரு a இருக்கும். அப்போ b² -2ac பை a பெருக்கல் டிங்கிறப்ப adன்னு வரும். -ad ப்ளஸ் இன்ட்டு -ad. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மைனஸை ப்ளஸ்ஸாக மாத்திரனா நியூமரேட்டர் மதிப்பை ஒரு மைனஸால் பெருக்கிக்கலாம். அப்படி மைனஸால் பெருக்கிறப்ப +2ac ப்ளஸ் 2ac ஆகிடும். ப்ளஸ் b²க்கு -b² கொடுத்துடலாம். பை டினாமினேட்டர் மதிப்பானது ad. தேர்ஃபோர் தேவையான மதிப்பு சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமாவின் மதிப்பானது 2ac - b² பை ad ஆகும். தேங்க்யூ.